ஆண் பெண் உழைப்பில் வந்து அசமத்துவம் இன்னும் அதிகமாகிருக்கு. அவங்களுடைய உழைப்பு நேரம் நீங்கள் வந்து பெண்கள் அதிகமான நேரம் உழைக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வருமானம் வந்து கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து ஆண்கள் வந்து 43 மணி நேரம் உழைக்கிறாங்கன்னா பெண்கள் 53 மணி நேரம் உழைக்கிறாங்க. ஆனால் 43 மணி நேரம் உழைக்கிற ஆண்களுக்கு கிடைக்கிற வருமானத்தை விட 53 மணி நேரம் உழைக்கிற பெண்களுக்கு வந்து வருமானம் கம்மியாக இருக்குதுன்ற புள்ளி விவரத்தையும் வந்து இவங்க சொல்கிறாங்க. அவங்க உழைக்கிறதுக்கான பணம் கொடுக்கப்படாத, ஊதியம் இல்லாமல் அவங்க உழைக்கிறத நீங்கள் கணக்கில் இது பண்ணலனா கூட, ஆண்கள் 100 ரூபா சம்பளம் வாங்கினா 61 ரூபா தான் அவங்களுக்கு கிடைக்குது பெண்களுக்கு, அதிகமான நேரம் வேலை செஞ்சாலும். ஒருவேளை வந்து அவங்க உழைக்கிற, அதாவது வருமானமின்றி உழைக்கிற விஷயத்தெல்லாம் கணக்கில் எடுத்துக்கலன்னா, ஆண்கள் 100 ரூபா சம்பளம் வாங்கினா இவங்களுக்கு 32 ரூபா தான் கிடைக்குதுன்ற புள்ளி விவரம் வந்து கொடுக்குறாங்க. இங்கே என்னன்னா உங்களுக்கு வந்து தொழிலாளி முதலாளின்ற நிலையில் சுரண்டல் இருக்கிற அதே நேரம் பாலின ரீதியாகவும் வந்து இங்கே சுரண்டல் இருக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன இதில் கூடுதலாக வச்சிங்கன்னா, இங்கே வந்து சாதிய ஒடுக்குமுறை, சமூக ஒடுக்குமுறையும் கணக்கில் எடுத்துக்கிட்டா, ஆனால் இவங்களுடைய சர்வேல அது வராது. பட் சமூக ஒடுக்குமுறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் வந்து இல்லைன்னா அடித்தட்டு மக்கள் தான் கூடுதலான பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்கன்றதையும் நாம் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது.